உங்க உடம்ப நிர்வாணமா நில்லுங்க, ஜட்டி போடாம பனியன் போடாம நில்லுங்க. குளிச்ச பின்னால பாருங்க, பளிச்சுன்னு இருக்கும் உங்க உடம்பு, நல்ல மசில்ஸ் இருக்கும். அந்த உடம்பு கெடுக்கிறது யாரு? நீங்க தான். அந்த உடம்பு கொடுத்ததாரு? இறைவன். உங்கள் உடம்பு தினந்தோறும் என்னை 1 மணி நேரம் கவனி என்று சொல்கிறது. உங்கள் உடம்பை நீங்கள் உன்னித்து கேளுங்கள். என்னப்பா சொல்ற? என்ன 1 மணி நேரம் கவனிடா, நான் உன்ன 23 மணி நேரம் கவனிக்கிறேன்டா. அட, நம்ம உடம்பு நம்மோடு பேசுதுங்க. யூ டேக் கேர் ஆஃப் யூர் பாடி ஃபார் 1 hour, the body will take care of you for 23.5 hours. அது என்ன அரை மணி நேரம் ஜாஸ்தி? நீங்க 24 மணி நேரத்துக்கு மேல 24 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம்னு. ஒரு மாசத்துல 30 நாள் தானே இருக்கு, 31 நாள் இருக்குல்ல. எனக்கு 40 நாள் இருக்கு. நீங்க எல்லாம் 12 மணி நேரத்துல டயர்டா தூங்கிடுவீங்க, நான் 18 மணி நேரம் வேலை பண்ணுவேன். கணக்கு போடுங்க. வியாதி வர்றது நம்ம கையில் இல்லை, நான் 100 வயசு வாழ்றது நம்ம கையில் இருக்கு. என்னை நான் காதலிக்கிறேன், பெண்ணை காதலிக்க வேண்டியதில்லை. உங்களை காதலிக்கும் நபராக இருந்தால் நான் சொல்வதை உன்னிப்பாக கவனியுங்கள். நீங்கள் உங்களை காதலிக்கிறீர்களா? மனசுல வியாதி வந்ததுன்னா உடம்பு வியாதியா மாறும். சைக்கோசோமேட்டிக் டிசீஸ். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூட அதிகமாக டென்ஷன் படுறாங்க பாருங்க. ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசீஸ். இப்படித்தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆஃபீஸில் பெரிய பெரிய மேனேஜர்கள்லாம் அவங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் சின்ன வயசுலேயே வரலாம். அடிபட்ட பின்னால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சின்ன வயசுலேயே வரலாம். வயசுக்கும் மூட்டு வலிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டான்னு சொல்கிற டாக்டர் நான் தான். உங்கள் கஷ்டப்பட்டு கையில் வச்சுக்க பணத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற டாக்டர் நான் தான். சொன்ன பாருங்கள், சிகரெட் பிடிக்க வேண்டாம், கடைவீதிக்கு போய் சாப்பிட வேண்டாம், ஆல்கஹால் சாப்பிட வேண்டாம்னா வியாதி பாதி குறைஞ்சிரும். ஸ்பீடாக வண்டி ஓட்ட வேண்டாம், ஹெல்மெட் போட்டுக்கோங்க, வியாதியே வராது. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, வேலையே இல்லை ஆஸ்பத்திரியில். ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு லாங் டேர்ம் பெனிசிலின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. 3 வாரத்துக்கு ஒரு தடவை பெனிடியூர் எல்ஏ அப்படின்னு ஒரு மருந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சுத்த வெத்தமாக வச்சுக்கிறது. ஹைஜீனிக்காக இருந்தால் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வராது. ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால ஹார்ட் இருக்க வேல்வெல்லாம் சுருங்காது. மைட்ரல் ஸ்டெனோசிஸ், அயோட்டிக் ஸ்டெனோசிஸ், ட்ரைகஸ்பிட் ஸ்டெனோசிஸ். ஹார்ட்டுக்குள்ளே 4 வேல்வ் இருக்குது. இந்த 4 வால்வுமே பழுதுபடுறதுக்கு ஒரு காரணம் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அடுத்தது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் சிம்பிள் ட்ரீட்மெண்ட். ஆனால் ருமேட்டிக் கார்டைட்டிஸுக்கு வேல்வே மாற்றி வைக்க வேண்டியிருக்கும். சப் அக்யூட் பேக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ் வரும். அது ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்பவும் ஆபத்தான வியாதி கார்டைட்டிஸ். ஹார்ட்டுக்குள்ளேயே இன்ஃப்ளமேஷன். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிறது வயசானவங்களுக்கு வர்றது. 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, ஏதோ ஒரு காரணத்தினால் வர்றது. இடியோபேத்திக். ஏன் வருதுன்னு தெரியறதில்லை. RA ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆயிரும். உங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ESR ஜாஸ்தியாக இருக்குது, RA ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு இருக்கிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் வெள்ளைக்கார வியாதி இப்போ இந்தியாவுக்கும் வந்துச்சு. RA ஃபேக்டர், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் குளோரோக்வின், சாலசோபைரன், அதே மாதிரி மீத்தோட்ரெக்சேட், என்பிரில், என்னென்னமோ மருந்து. அங்கேயும் ஜாயிண்ட் மாற்றி வைக்க வேண்டியிருக்கும். அங்கே ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்தால் அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக மாறி அதுக்கும் ஜாயிண்ட் மாற்ற வேண்டியிருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்கிறது பெஸ்ட்டு. வயசானவங்களுக்கு இந்த மசில்ஸு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பிகிட்ட போகணும். வராமல் தடுக்க முடியுமா? முழங்கால் ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்க முடியுமா? பண்ண முடியும். 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு முழங்காலுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குற எக்ஸசைசஸ் பண்ணணும். இது முழங்கை எக்ஸசைஸ். முழங்கால் எக்ஸசைஸ் அதே மாதிரி தான். முழங்கால் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ், குவாட்ஸ்ன்னு சொல்கிறோமில்ல, அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வில் பி போஸ்ட்போன்ட். வலி இருந்தாலும் கூட வலி குறைஞ்சி போயிடும். நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட் போய் பார்க்கணும். ஆர்த்தோபெடிக் டாக்டருங்கிறது எலும்பு அறுவை சிகிச்சை செய்யும் டாக்டர். ஆர்த்தோபெடிக் அண்ட் ரீஹபிலிட்டேஷன், அந்த டாக்டர் கூடவே இன்னொருத்தர் இருப்பார். எப்படி எங்களுக்கு நர்ஸ் இருக்கிறாங்களோ, டாக்டருக்கு நர்ஸ் இல்லாமல் வேலையாகாது. அதே மாதிரி எலும்பு டாக்டருக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லைன்னா வேலையாகாது.